ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து Hyundai i20 டீசல் வண்டி. இந்த வண்டியில் வந்து நம்ம ஆயில் சர்வீஸ் தான் பண்ண போகிறோம். நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த i20யில் வந்து இந்த இன்ஜின் தான் வரும். CRD இன்ஜின் சொல்லுவாங்க. இது காமன் ரெயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன். இந்த வண்டிக்கு தான் இப்போ ஆயில் சர்வீஸ் பண்ண போகிறோம். ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இன்ஜின் ஆயில் ட்ரைன் பண்ணணும். இன்ஜின் ஆயில் ட்ரைன் பண்ணியாச்சு. இந்த வண்டிக்கு இன்ஜின் ஆயில் ட்ரைன் போல்ட் வந்து 17 வரும். இதுக்கப்புறமா ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ணணும். இந்த வண்டிக்கு ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு 27 பிட்டு வரும். இதை போட்டு தான் ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ணணும். ஆயில் ஃபில்டர் லூஸ் பண்ணியாச்சு. ஆயில் ஃபில்டரில் ஆயில் எல்லாம் இருக்கும். ஆயில் ட்ரை ஆகட்டும். இதுக்கப்புறமா ஏர் ஃபில்டர் ரிமூவ் பண்ணணும். இந்த வண்டிக்கு ஏர் ஃபில்டர் லொக்கேஷன் இங்கே தான் வரும். இந்த கிளிப்பு, அந்த பக்கம் ஒரு கிளிப்பு, 2 கிளிப்பு எடுத்துகிட்டு ஏர் ஃபில்டர் எடுத்துடலாம். லாக் டைப் தான் வரும் இந்த வண்டிக்கு. இதுதான் இந்த வண்டியோட ஏர் ஃபில்ட்ரு. ஏர் ஃபில்ட்ரு சுத்தமாக போயிட்டுருக்கு. ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது, எவ்வளோ பிளாக் ஆகிட்டுருக்கு. பாக்ஸுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது. இப்போ இந்த வண்டிக்கு புது பார்ட்ஸ் வாங்கியாச்சு. இது இந்த வண்டி ஏர் ஃபில்ட்ரு 311 ரூபா வரும். இது இந்த வண்டி டீசல் ஃபில்ட்ரு 1993 ரூபா வரும். இது ஆயில் ஃபில்ட்ரு 425 ரூபா வரும். இப்போ இந்த 3 தான் இந்த வண்டிக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆயில் ஃபில்ட்ரு கேப்பெல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு. இது புது ஆயில் ஃபில்ட்ரு. புது ஆயில் ஃபில்ட்ரு கூட 2 ஓரிங்கு, ஒரு வாஷர் வரும், ட்ரைனட் வாஷர். ஓரிங் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ரெண்டுத்தையும். இதுக்கப்புறமா ஆயில் ஃபில்ட்ரு ஃபிக்ஸ் பண்ணணும். ஆயில் ஃபில்ட்ரு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓரிங்கெல்லாம் ஆயில் போட்டாச்சு. அப்போ தான் ஃப்ரீயாக இருக்கும் டைட் பண்ணும்போது. புது வாஷர் இதுதான், ட்ரைனட் வாஷர். இது ஃபிக்ஸ் பண்ணணும். பழசு ரிமூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்படியே வண்டியில் போட்டு டைட் பண்ண வேண்டியது தான். ஆயில் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. பழைய ஏர் ஃபில்ட்ருக்கும் புது ஏர் ஃபில்ட்ருக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். ஏர் ஃபில்ட்ரு சுத்தமாக போயிட்டுருக்கு. இதுதான் இந்த வண்டி புது ஏர் ஃபில்ட்ரு. இதை தான் ஃபிக்ஸ் பண்ணணும் வண்டியில். இப்போ ஏர் ஃபில்ட்ரு வந்து உட்கார வச்சாச்சு. இதுக்கப்புறமா பாக்ஸ் போட்டு லாக் பண்ணணும். அவ்வளோதான், ஏர் ஃபில்ட்ரு மாட்டியாச்சு. இதுக்கப்புறமா இந்த வண்டிக்கு டீசல் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணணும். டீசல் ஃபில்ட்ரு லொக்கேஷன் இங்கே தான் வரும். இப்போ டீசல் ஃபில்ட்ரை தான் சேஞ்ச் பண்ணணும். டீசல் ஃபில்ட்ரு அசம்பிளியாக ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இந்த டீசல் ஃபில்ட்ரை வைஸில் வச்சு தான் ரிமூவ் பண்ண முடியும். இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிவிட்டு டீசல் ஃபில்ட்ரை வைஸில் வச்சுட்டு ரிமூவ் பண்ணணும். இப்போ நம்ம வைஸில் வந்து லாக் பண்ணிட்டோம். இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு லூஸ் பண்ணணும். டீசல் ஃபில்ட்ரு ரிமூவ் பண்ணியாச்சு. இதுதான் பழைய டீசல் ஃபில்ட்ரு. இது புது டீசல் ஃபில்ட்ரு. இது தான் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். புது டீசல் ஃபில்ட்ரு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கீழே வாட்டர் சென்சார் வரும் இதிலவே. இதுக்கப்புறமா இந்த டீசல் ஃபில்ட்ரை வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல தான் உட்காரும் டீசல் ஃபில்ட்ரு. டீசல் ஃபில்ட்ரு மாட்டியாச்சு. ஏர் ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இந்த வண்டியில் ஏசி ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணி மாட்டணும். இந்த வண்டிக்கு இந்த ஏசி ஃபில்ட்ரு தான் வரும். இது வந்து க்ளீன் பண்ணி போகிற டைப்பு ஏசி ஃபில்ட்ரு. தண்ணியில் வாஷ் பண்ணி ஏர் அடித்து போட்டால் போதும். இதோட லொக்கேஷன் வந்து இந்த இடத்துல தான் வரும். ஏசி ஃபில்ட்ருக்கு, ஏசி ஃபில்ட்ரோடது இங்கே தான் ஏசி ஃபில்ட்ரு வரும் இந்த வண்டிக்கு. உட்கார வச்சுட்டு உள்ளே ஐத்தனா போய்டும். இதுக்கு மேலே ஒரு கவர் ஒன்று வரும். அவ்வளோதான், ஏசி ஃபில்ட்ரு மாட்டியாச்சு. இதுக்கப்புறமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். வண்டி ஓடிட்டே இருக்குது. இந்த i20ல் இன்ஜின் ஆயில், ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, ஃபியூல் ஃபில்ட்ரு,
ஏசி ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணி போட்டிருக்கோம். மற்றபடி ஜென்ரலாக செக்கப் பண்ணியிருக்கோம். கூலண்ட் எல்லாம் டாப்அப் பண்ணியிருக்கோம். இந்த i20யில் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. இப்படி தான் இந்த i20க்கு நான் ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.